தாவேக்கவா நீ எப்படி ஓட்டு போற நான் பார்க்குறேன். ஓ நீ நாம் தமிழரா? ஓ நீ பாட்டாளி மக்கள் கட்சியா? அப்போ நீ எனக்கு ஓட்டு போட மாட்டியே நீ? சரிடா, உன்னை நான் எங்கே வைக்கணுமோ அங்கே கை வைக்கிறேன்டா. நீ ஓட்டு போட்டுருவ. நம் ஓட்டு போடும் உரிமை இருக்கா இல்லையான்றதே தெரியல. அப்படி ஒரு சிக்கலையும் ஒரு அபாயத்தையும் இந்த எஸ்ஐஆர் ஏற்படுத்தியிருக்கு. இதனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? உனக்கு ஓட்டே கிடையாதுடான்ற மாதிரி சொல்லுவாங்களோன்ற ஒரு அச்சமும் பயமும் நம்மளை ஏற்படுத்துது இந்த எஸ்ஐஆர் மூலியமா. நீ ஓட்டு போடுறா பார்க்கலாம், உனக்கு ஓட்டே இல்லடான்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படிப்பட்ட ஒரு சிக்கலான விஷயத்தை தான் இந்த எஸ்ஐஆர் நமக்கு சொல்ல வருது. இது என்ன, இதோட நிறைகள் என்ன, குறைகள் என்ன, சாதக பாதகங்களை பத்தி டீட்டெயிலா பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்றைய தினம் நம் தளபதி அவர்கள் ஒரு காணொளி வெளியிட்டு இருந்தாரு. ஒரு பிரச்சாரம் மாதிரி ஒரு காணொளி வெளியிட்டு இருந்தாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. அந்த 9 நிமிடம் அந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த எஸ்ஐஆர் மூலியமாக நம் தமிழக வாக்காளர்களுக்கு இழைக்கப்படுற அநீதி, இதுல இருக்கக்கூடிய அபாயம். கிட்டத்தட்ட 1 மாசம் தான் டைம் பண்றாங்க. ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட 6.5 கோடி வாக்காளர்கள் இருக்காங்களா தமிழ்நாட்டில். இந்த 6.5 கோடி வாக்காளர்கள் அவங்களோட வாக்கை சரி செய்து கொள்ள, அதாவது நம்ம கரெக்டாக இருக்கோம், நான் இங்கே தான் இருக்கேன், நான் உயிரோட தான் இருக்கேன், நான் வீடு மாற்றின்னு போனாலும் இந்த ஊரில் தான் இருக்கேன், இந்த வார்டில் தான் இருக்கேன்றத நீ சரி பண்ணிக்கிறதுக்கு உனக்கு இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய டைம் 1 மாத காலம். எப்படி? 1 மாசத்துக்குள்ள நீ சரி பண்ணிக்கா, இல்லைன்னா உன் ஓட்டு கிடையாதுன்னு சொல்ல வருகிறதா இந்த எஸ்ஐஆர்? எதுக்கு எடுத்தாலும் டிஜிட்டல் இந்தியா ஹே, மேரா தேஷ் மே டிஜிட்டல் இந்தியா ஹே, ஜிபே ஹே, போன்பே ஹேன்னு மோடி மாறு தட்டிக்கிறாரு. இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, இவ்வளவு இ சேவை மையங்கள் அப்படி இப்படின்னு சொல்ற இந்த சுதந்திர இந்தியால இந்த விஷயத்தை ஏன் ஆன்லைன் மயம் பண்றதுக்கு நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க? அப்படி ஆன்லைன்ல பண்ணா கூட அதுல பல சிக்கல்கள் இருக்கிறதாவும் சொல்றாங்க. அந்த என்ன சிக்கல்ன்றதை நான் பின்னாடி சொல்றேன். இதை எளிமைப்படுத்தி இருக்கலாமே, இது சுலபமா பண்றக்கூடிய ஒரு விஷயத்துல பண்ணிருக்கலாமே, எதுக்கு இவ்வளவு சிக்கல்? கிட்டத்தட்ட இந்த ஆதார் கூட பேனை இணைங்கன்னு சொல்லிட்டு நம்ம அம்மா சொன்னாங்க. யாரு? நிர்மலா சீதாராமன் சொல்லியிருந்தாங்க நம்ம கிட்ட. நீங்க இணைக்கணும், இல்லைன்னா அது ஆயிடும், இது ஆயிடும், ஃபைனு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எவ்வளவு டைம் கொடுத்தாங்க தெரியுமா? ஆதார் கூட பேனை இணைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருட காலம் டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த 1 வருட காலம் முடிந்த பிறகும் கூட மீண்டும் ஒரு 2 மாசம் உங்களுக்கு நான் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. சாதாரண ஆதார்ல பேன் இணைக்கிறதுக்கே நீங்க இத்தனை நாள் டைம் கொடுக்கும் பொழுது, ஒரு ஜனநாயக உரிமை, நான் இந்தியன், நான் தமிழன், நான் இங்க ஓட்டு போறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த வாக்குரிமைக்கு நீங்க கொடுக்குற டைம் என்ன? 1 மாத காலம். நவம்பர் 4ல இருந்து டிசம்பர் 4க்குள்ள நீங்க பண்ணணும்ன்றீங்க. சரிங்க, நான் ஒரு இளைஞன், சோசியல் மீடியாவில் நான் இருக்கேன், ஒரு சில விஷயங்கள் நான் பார்க்குறேன். இதை நான் ஈஸியாக போய் ஃபார்ம் வாங்கிட்டு நான் ஃபில்அப் பண்ணிடுறேன். கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற மக்கள், எழுத படிக்க தெரியாத மக்கள், புரியுதுங்களா? ஆன்லைன்னா என்னன்னே தெரியாத மக்கள், இவங்க எப்படி அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுப்பாங்க? பிஎல்ஓன்னு சொல்லி நீங்கள் ஒரு அதிகாரிகளை நியமிக்கிறீங்க. அந்த பிஎல்ஓ அதிகாரிகள் எத்தனை லட்சம் பேர் வீட்டுக்கு அவங்க போவாங்க. அவங்கள நான் தப்பே சொல்ல மாட்டேன். நான் நேரடியாக அவங்கள சந்திச்சு பேசினேன். லிட்ரலி அவங்க புலம்புறாங்க, அவங்களால முடியல. புரியுதுங்களா? அப்படி ஒரு சூழல் இருக்கும் பொழுது எதற்கு இவ்வளவு ஒரு குறுகிய காலத்துக்கு ஒரு விஷயத்தை நீங்க வச்சு இந்த ஒரு சுமையை தமிழ்நாடு மக்கள் மீது நீங்க திணிக்க பாக்குறீங்க? அப்போ உங்க உள்நோக்கம் என்னன்றதை பத்தி கேள்விக்குறிங்க வருதா இல்லையா? இவங்க இதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த நவம்பர் 4ல இருந்து டிசம்பர் 4 வரைக்கும்ன்ற ஒரு டைம் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த டைமுக்குள்ள முடிக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வரும்போது இதுக்குள்ள இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி எவ்வளவு இருக்கு தெரியுமா? அதுல சாதாரணமா முடிச்சிட முடியுமா? இவங்க வச்சிருக்கிற டைம் என்ன? டிசம்பர் 4. எவ்வளவு பேண்டமிக், பருவமழை கால தொடக்கம், மழை, வெள்ளம், புயல் நீங்க அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் இந்த பிஎல்ஓ எப்படி போய் ஒர்க் பண்ணுவாங்க? வெள்ளத்துல மக்கள் மிதந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ இங்க கேட்கக்கூடிய ஆவணங்கள் இருக்குமா இல்லையா? இதை பத்தின ஒரு கிளாரிட்டி எங்களுக்கு வேணும். சரி, ஓகே, டிசம்பர் நீங்க மழைன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த மழை முடிஞ்சு நீங்க ஒரு மாசம் கூட எக்ஸ்டெண்ட் பண்றேன்னே வைங்களேன், ஜனவரின்றீங்க. ஜனவரி கிறிஸ்துமஸ், பொங்கல், நியூ இயர்னு சொல்லி விழா காலங்கள் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த நேரத்தில் வியாபாரத்துக்கு போறவன், இந்த இடத்துல இருந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல இருந்து வேற ஊருக்கு போறவன், இப்படி மாறி மாறி போய்கிட்டு இருக்கும்போது இந்த நேரத்துல நீங்க இந்த விஷயத்தை கொண்டு வந்தீங்கன்னா இதை எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்க முடியும்?
இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா வருதா இல்லையா அந்த இடத்துல? இந்த பிஎல்ஓ நம்ம வீட்டுக்கு வராங்க, வரும்போது 2002 2005 காலகட்டங்களில் பழைய வாக்காளர் லிஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா, வார்டா எடுத்து நம்ம பார்ப்போம், இந்த லிஸ்ட் அந்த லிஸ்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. அப்போ அந்த டைமுக்கான வாக்காளர் அந்த லிஸ்ட்டை வச்சுக்க வேண்டியது யாரு? இந்த பிஎல்ஓ அதிகாரிகள் தானே. அந்த லிஸ்ட் இவங்க கிட்ட இல்ல. இப்போ புது லிஸ்ட்ல நம்ம பேரோ நம்ம அம்மா அப்பா பேரோ இல்லைன்னா அதை எப்படி நம்ம சரி செய்திக்கிறது, அதை எப்படி பார்க்கறதுக்கான ஒரு விஷயத்தையும் இவங்க சொல்லல. அது மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. இந்த ஒரு மாசத்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்லிட்டாங்களா? இந்த ஒரு மாசத்துக்குள்ள முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேன், 6.5 கோடி வாக்காளர்கள், கிட்டத்தட்ட 6 கோடியே 41 லட்சம் வாக்காளர்கள் இங்க இருக்காங்க. இந்த 6.5 கோடி வாக்காளர்களை வந்து சரி செய்யறதுக்கு இவங்க எத்தனை பிஎல்ஓகளை போட்டிருக்காங்க? 68,400 சொச்சம் பிஎல்ஓ அதிகாரிகளை தான் இவங்க நியமிச்சிருக்காங்க. இவங்க முதல்ல போய் ஃபார்மை கொடுக்கணும், அந்த ஃபார்மை இவங்க பூர்த்தி பண்ணிட்டாங்களான்னு போய் திரும்ப போய் இவங்க போய் வாங்கணும். அதுக்கு நடுவில் இந்த புயல் மழை வெள்ளம் அது வேற இருக்கு. இதை எப்படி நீங்க சரி செய்ய போறீங்க? ஏன்னா 4.5 கோடி பேர் கிட்டத்தட்ட 6.5 கோடி 5 கோடி பேர் கூட பண்றாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 5 கோடி பேர் நம்ம ரவுண்டா வைப்போம். 5 கோடி பேருக்கு 65,000 பேர் போதுமா? இந்த பிஎல்ஓக்கள் போய் சரி செய்திட முடியுமா? அப்போ அவங்க பணிச்சுமை அவங்க மேலே நீங்கள் திணிக்கிறீங்க தானே. இது எப்படி சரி செய்ய முடியும்? நாளைக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ண சொல்லுவீங்க, அந்த ஃபார்ம் காணாமல் போவோம், மழை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போச்சுன்னு சொல்லுவீங்க. இதுக்கு என்ன பதில் இருக்கு? இதுக்கு ஒன்றுமே ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இது பாசிபிளா? 6.5 கோடி பேருக்கு 64,000 பேரை போட்டிருக்காங்கன்னா அது எப்படிங்க கலெக்ட் பண்ண முடியும்? இவங்க போய் கொடுக்கணும், கொடுக்கவே போக முடியல இவங்களால. புரியுதுங்களா? அங்க போனா அங்க ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு. என்னோட நண்பருக்கு நடந்தது சொல்றேன். என் நண்பன் வந்து ஒரு தெருல இருக்கான். இப்போ அந்த தெருல இருந்து அவன் ஷிஃப்ட் ஆயிட்டு வேற ஒரு தெருக்கு போயிட்டான். வேற ஒரு தெரு மீன்ஸ் வேற ஒரு வார்டுக்கு போயிட்டான். அந்த இடத்துக்கு பிஎல்ஓ அதிகாரிகள் போறாங்க. போயிட்டு இந்த அந்த ஆல்பாபெட்டிக் வருஷப்படி தான் வருது. வந்து பார்க்கும்போது எங்க என் சோ என் ஃப்ரெண்டோட பேரு, அவங்க ஃப்ரெண்டோட அம்மா பேர் 2 பேர் தான் இருக்காங்க. அந்த பேரை சொல்லி கேட்கறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட. கேட்கும்போது இல்ல அவங்க ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. சரிங்க, அவங்க நம்பர் இருந்தா கொடுங்கன்னு கேட்கணும்ல. இவங்க அதை பத்தி கேட்கறது இல்ல. கூட வரது யாரு? திமுக பூத் ஏஜென்ட். அவன் என்ன பண்ணுவான், இவன் டிவிக்கு சப்போர்ட் பண்ற ஆளாச்சம்மா, நீங்க அப்படியே அமைதியா இருங்கம்மான்னு சொல்றான். அந்த மாதிரி என்ன பண்றாங்க, ஷிஃப்டட்னு சொல்லி அந்த ஃபார்ம்ல எழுதி தூக்கி உள்ள வச்சிடறாங்க பேக்ல. அப்புறம் என் ஃப்ரெண்டே இனிஷியேட் பண்ணி ஓடி போய் யார் அந்த பூத் லெவல் ஏஜென்ட்னு பார்த்து, சாரி பிஎல்ஓ அதிகாரி யாருன்னு பார்த்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் போய் பார்த்தா என் ஃப்ரெண்டோட பேரும் அவங்க அம்மாவோட பேரும் ஷிஃப்டட்னு போட்டு கீழே இருக்கு ஃபார்ம். இப்போ இவன் போய் கேட்காம இருந்தான்னா இவனோட வாக்கு பறிக்கப்பட்டிருக்குமா? இதுக்கு பதில் இருக்கா யாருக்கிட்டையாவது? அப்போ இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கலன்னா ஓட்டு போட முடியுமா முடியாதா? இது ஒரு மிகப்பெரிய அபாயத்தையும் அச்சத்தையும் கொடுக்குது இல்லையா? எனக்கு ஷாக் ஆயிடுச்சுங்க. லிட்டரலி நான் போய் வாங்கினேன், அதுக்கப்புறம் நான் போய் ஓடி போயிட்டு எப்பா எந்த கொடுப்பான்னு சொல்லி நான் போயிட்டு அந்த அம்மா லிட்டரலி அவங்க ரொம்ப குழம்பி போய் கஷ்டப்படுறாங்க. பூத் லெவல் ஆஃபீஸர்ஸை நம்ம தப்பே சொல்ல முடியாது. அப்புறம் நான் போய் வாங்கிட்டு வந்து நான் ஃபில்அப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அந்த மாதிரி அவன் என் ஃப்ரெண்டு போய் வாங்கிட்டு வந்து ஃபில்அப் பண்ணி வச்சிருக்கான். இதைத்தான் நம்ம தளபதி அவர்கள் தெளிவுபடுத்துறாரு. தயவு செய்து விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு அவர் கொடுத்த அன்பு கட்டளை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடு வீடா போங்க, யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க. ஃபில்அப் பண்ண தெரியாதவங்களுக்கு ஃபில்அப் பண்ணி கொடுங்க. அதில் நிறைய குழப்பம் இருக்கு ஃபில்அப் பண்ணி கொடுக்கறதுல. அதை தெளிவுபடுத்துறதுக்கான பல காலனிகள் இருக்கு. அதை தெரிஞ்சவங்க, எழுத தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் போயிட்டு தெரியாதவங்களுக்கு ஃபில் பண்ணி உதவி பண்ணுங்க. ஏன்னா நம்ம அடிப்படை உரிமை வாக்களிக்கிறது. நான் வாக்களிக்கவே முடியாதுன்றதா அப்போ இது ஜனநாயகத்துக்கு எங்க எந்த நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம? அப்போ நீயே வந்து யாருக்கு பிடிச்சிருக்கோ நீங்களே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுக்க வேண்டியது தானே. அவங்க ஜனநாயகம் செத்து போச்சுன்னு சொல்ல வேண்டியது தான். இதைப்படி பார்த்தா புரியுதுங்களா? இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது நமக்கு. இப்போ 1987க்கு முன்னாடி பிறந்தவங்க அவங்களோட டாக்குமெண்ட் எதனா ஒன்றத்தை கொடுத்தா போதும் அவங்களுக்கு. இப்போ 2004 ஒருத்தவங்க பிறந்திருப்பாங்க. இப்போ நம்ம முதல் தலைமுறை வாக்காளர்கள் சொல்றோம் இல்லையா, 18-19 வயசு இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து ட்விஸ்ட் என்ன வச்சிருக்காங்கன்னா, 2004 பிறந்தவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க அப்பா அம்மாவோட டாக்குமெண்ட் 2த்தையுமே நீங்க சப்மிட் பண்ணணும், ஆவணங்களை கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த உரிமை இருக்குன்ற மாதிரி ஒரு சுமையை அவங்க தலைமையில ஏன் வைக்கிறீங்கன்னு தான் கேட்குறோம். எளிமைப்படுத்துங்க, சுலபப்படுத்துங்க. அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, அந்த டாக்குமெண்ட் இது. அப்போ இதனோட உங்களோட குறிக்கோள், உங்களோட நோக்கம் என்னவாக இருக்கு? இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களான்ற ஒரு சந்தேகமும் இருக்கு இல்லையா? எதுக்கு நீங்க அவங்கள வந்து இவ்வளவு டாக்குமெண்ட் கேட்டிருக்கீங்க? பாருங்க எவ்வளவு டாக்குமெண்ட் கேட்கறாங்க பாருங்க. 2004க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு வந்து அப்பா அம்மா இருந்தா அவங்களோட டாக்குமெண்ட்டை கொடுத்து நீங்க ஓட்டு போட்டுடலாம். இப்போ 2004க்கு அப்புறம் பிறந்தவர்களுக்கு தாய் தந்தை இல்லை, அப்பா அம்மா இல்லைன்னா அவங்க எந்த டாக்குமெண்ட்டை கொடுப்பாங்க? அதுக்கு எதனா வழி சொல்லியிருக்காங்களா இவங்க? பதில் இருக்கா? சரி, புலம்பெயரும் தொழிலாளர்கள், வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் வந்து அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறதுக்கு என்ன வழி? ஆன்லைனில் ஓடிபி வர முடியாமல் கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கு என்ன வழி? இதுக்கு எதனா ஒரு தெளிவு கொடுத்துருக்கீங்களா?
இவ்வளவு பெரிய சிக்கலை ஒரு மாசத்துக்குள்ள முடிக்க சொன்னா எப்படிங்க முடிக்க முடியும்? இது என்னங்க பைத்தியக்காரத்தனமா இருக்கு இதெல்லாம். கிராமப்புறத்தில் இருக்க ஏழைகளுக்கு ரேஷன் கார்டு எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அந்த ரேஷன் கார்டை ஒரு ஆவணமா எடுத்துக்கிட்டு அந்த ஒரு டாக்குமெண்ட் போதுங்க, ரேஷன் கார்டு கொடுத்துட்டு நீங்க ஃபில்அப் பண்ணிட்டு போங்கன்னு சொல்றதை விட்டுட்டு அவங்களுக்கு அதை கொண்டு வா இதை கொண்டு போனா அவங்க எங்க போவாங்க? சரி, புதுசா ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி இந்த தொகுதியிலிருந்து வேற தொகுதிக்கு போகுதுன்னு வச்சுங்களேன். அதை வேற தொகுதிக்கு போகுதுன்னா அந்த வேற தொகுதிக்கு போறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும்னு அதையும் தெளிவுபடுத்தலை. அவங்க எப்படி போயிட்டு வேற தொகுதியில் போய் அவங்களோட வாக்காளரை வந்து உறுதிப்படுத்த முடியும்? இந்த ஒரு கேள்விகள் இருக்கு இல்லையா? இப்படி பல சிக்கல்கள். அதாவது இந்த டாக்குமெண்ட் எடுத்துணுமா, அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வா. இப்போ இவங்க சொல்றாங்க இதுல பிழை இருந்தாலும் நாங்க சரி பண்ணிப்போம் எடுத்துப்போம்னு சொல்றாங்க. அடித்தல் திருத்தல் எழுதியிருந்தா கூட அது பரவாயில்லன்னு இப்போ சொல்றாங்க. இப்படி இதை பத்தின ஒரு குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாம மக்களுக்கு அதில் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு ஸ்பேஸ் இருக்கும் பொழுது நீங்க கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்குள்ள முடிக்கணும்னு சொன்னா இது எப்படிங்க முடியும்? நாடே எதிர்க்குதுங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தியிருக்காங்க. இப்போ உங்க நோக்கம் என்னவாக இருக்கு? இப்படித்தான் பீகார்ல வந்து பண்ணாங்க. கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் வாக்காளர்கள் பறிப்பு இருக்கா சொல்றாங்க. இப்போ சென்னை பேரம்பாக்கத்தில் ஏதோ ஒரு ஏரியாவில் வந்து 66,000 ஓட்டுகள் வந்து இல்லைன்ற மாதிரி ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் ஏங்க இதுல சில நல்லது இருக்கு, நான் சொல்லன்னு வரல. இதுல இறந்து போனவங்க, இந்த கள்ள ஓட்டு போடுறவங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தடுக்கலாம். அது சரி செய்வது கரெக்ட் தான், நான் தப்புன்னு சொல்லல. இந்த சின்ன டைம் கேப்ல நீங்க எப்படிங்க பண்ணுவீங்க? இது பாசிபிளான்னு தான் கேட்குறோம் நம்ம. இது எப்படி போய் அணுக முடியும்? அத்தனை லட்சம் பேருக்கு கம்மியான பிஎல்ஓ போட்டுட்டு நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மண்டை வலிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இவ்வளவு சமூக ஊடகங்களில் பழகிறோம், இவ்வளவு பார்க்கும்போது நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும் போது பாமர மக்கள், ஆட்டோ ஓட்டுற, கூலி தொழில் செய்கிற, லாரி ஓட்டுற, கிராமத்தை விவசாயம் பார்க்குறவங்க அவங்க எப்படிங்க பண்ணுவாங்க? அறுவடை டைமுங்க, இப்போ விவசாயம் பொங்கல் தீபாவளி வருதுங்க, தீபாவளி பொங்கல் விழா காலங்கள் இருக்குங்க, இப்போ தொடர்ந்து மழை வேற வருதுங்க. அவன் வேலையில் இருக்கும்போது இந்த சுமையை வேற அவங்க தலைமையில போட்டீங்கன்னா அப்புறம் எத்தனை லட்சம் பேர் வாக்காளர்கள் பறி போகும்? சரிங்க, ஒரு குறிப்பிட்ட வாக்காளர்கள் வந்து அதை பண்ணலைங்க, அப்ப அவங்க வாக்கு போட முடியாதா? இதை தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட கடமைங்க. நம் உரிமைகள் பறிக்கப்படுதுங்க. அதை தெளிவுபடுத்த வேண்டியது இந்த இந்திய தேர்தல் ஆணையமும் இந்த அரசாங்கம் தான் அதை செய்யணும். அதை விட்டுட்டு நீங்க நம்ம மேல சுமையை போட்டு திணிச்சீங்கன்னா எப்படி பண்ணுவோம்? இல்ல டைம் கொடுங்க, இல்ல எலெக்ஷனுக்கு அப்புறம் பண்ணிட்டு போங்க, என்ன அவசரம்? சரி பாருங்க, ஏன் எல்லா கட்சிகளையும் பூத் லெவல் ஏஜென்ட் இருக்கா இல்லையா? கள்ள ஓட்டு போட்ட முடியுமா? இந்த வாட்டி தமிழக வெற்றி கழகம் பூத் லெவல் ஏஜென்ட்டுகள் போட விட்டுருவாங்களா? சரி செய்யுங்க, போங்க, அதை பண்ணுங்க, கள்ள ஓட்டை சரி பண்ணுங்க, இறந்தவர்களை நீக்குங்க. அதை விட்டுட்டு நீங்க வந்துட்டு அந்த ஃபார்ம் கொண்டு வா, இந்த ஃபார்ம் கொண்டு வா, இதை ஃபில்அப் பண்ணு, அதை ஃபில்அப் பண்ணு. நீ 2002 ஓட்டு போட்டிருக்கியா? இல்லைன்னா நீ இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணு, உறவினர்களை சேரு, அவங்களோட எபிக் நம்பரை போடு, எபிக் நம்பர்ல ஆதார் கார்டை இன, அதை கூட வந்து போன் நம்பரை இன. எவ்வளவு குழப்பங்கள் இந்த எஸ்ஆர் மேட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. இது யார் தெளிவுபடுத்துறது? சத்தியமா டிசம்பர் 4 முடிக்கிறது அவ்வளவு பாசிபிளா? நீங்க சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்றதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கேன். இவ்வளவு பிரச்சனைகள் எப்படிங்க சரி செய்ய முடியும்? ஜென்சி வாக்காளர்களுக்கு அபாயம், முதல் தலைமுறை ஓட்டு போறவங்களுக்கு அபாயம், இளைஞர்களுக்கு அபாயம், பாமர மக்களுக்கும் அபாயம், கிராமப்புற மக்களுக்கும் அபாயம்னா அப்ப எதுக்கு இது? இதை கேள்வி கேட்க இந்த திமுகவுக்கு துப்பு இல்ல. போராட்டம் பண்றதுக்கு நாங்க வந்து அனுமதி கேட்டோம், அனுமதி கொடுத்துட்டு மேடையை மாத்தி வைங்க, சின்னதா போடுங்க, சைட்ல போடுங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள் வந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளையும் மாவட்ட செயலாளர்களும் குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. அதைத்தான் இன்னைக்கு நம்ம தேர்தல் பரப்புரை அண்ணன் நாதவர்ஜுன் அவர்கள் வந்து பேசினாரு. அனுமதி கொடுத்துட்டு பின்னாடி வந்து குடைச்சல் கொடுக்குறாங்கன்னு. இதை கேட்க வேண்டிய கடமை திமுக இருக்குங்க. சண்டை போடணுங்க, ஜனநாயக உரிமை பறிக்கப்படுதுங்க. இதை கேட்கிற உரிமை திமுக இப்ப ஆட்சியில் யாருங்க இருக்கா? அழுத்தம் கொடுக்கணும். இவங்க போய் காலில் விழுந்துகிட்டு இருக்காங்க போயிட்டு. இது எவ்வளவு பெரிய அபாயம் தெரியுமா? இதெல்லாம் இவங்களும் தானே எதிர்க்கிறாங்க. எஸ்ஆர் திமுக எதிர்க்குதா இல்லையா? அப்ப எதிர்க்கும் போது அதுக்கு தான் நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், வேணாம் தான் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப எங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டு மேடை போடக்கூடாது, நவுத்தி போடுங்க, மக்கள் வரக்கூடாது, அங்க பேரிகார்டை போடுங்க, நடந்து வாங்க, 100 மீட்டருக்குள்ள போன போராட்ட இடத்துக்கு போய் 3 கிலோமீட்டர் சுத்தி வாங்கினா அப்ப உங்க நோக்கம் பாஜக உதவி பண்ணுதா திமுக? நான் கேட்கிறேன். பாசிசத்தின் உச்சங்க இதெல்லாம். அப்ப உங்களுக்கு உள்ளோக்கம் இருக்கு, இந்த எஸ்ஆர் வரணும், அது மூலியமா கள்ள ஓட்டு போட்டுடலாம், இறந்தவர்களை கூட்டு வந்து திரும்ப திரும்ப ஓட்டு போட வச்சுட்டு ஜெயிச்சிடலாம், ஏமாத்திடலாம்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா முடியாது. 2026 நம்ம ஆளுங்க இருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு வார்டிலும் நம்ம பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, சரி பார்ப்பாங்க. மக்கள் தீர்ப்பு என்பது 2024 என்னன்னு தெரியும். தயவு செய்து நண்பர்களே, தளபதியின் அன்பு கட்டளை ஏற்று எல்லாருக்கும் அந்த உதவி செய்யுங்க. ஒவ்வொரு வீடு வீடாக போங்க. யாருக்கும் தெரியலன்னா, ஏன்னா இவங்க ஒரு டைம் பீரியட் கொடுத்துட்டாங்க, அதுக்குள்ள நம்ம முடிக்கணும். அதுக்கப்புறம் போராட்டங்கள் நடக்க போது அது எக்ஸ்டெண்ட் பண்றாங்க இல்லைன்றதுல ரெண்டாவது. பட் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் போய் உதவி பண்ணுங்கன்றதை இந்த இடத்துல நான் உங்ககிட்ட தாழ்மையான வச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.